Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முதல்வர் விஜய் முன்னுள்ள இரட்டை சவால். ஒன்று, தமிழக நலனுக்கு மத்திய அரசுடன் இணக்கம் வேண்டும். பாஜகவின் ஒற்றைமயமாக்கல் அரசியலை எதிர்க்க வேண்டும். முதல்வர் விஜய் முன்னுள்ள இரட்டை சவாலாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி விஜய் சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? மத்திய மாநில உறவுகள் அணுகுமுறை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு இல்லத்திற்கு வருகை தரக்கூடிய சூழலில் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, முதலமைச்சர் விஜயோட டெல்லி பயணத்தை உற்று நோக்கப்படுகிறது. தற்போது தமிழ்நாடு இல்லம் வந்து விட்டாரா? அங்கு முதலமைச்சரை வரவேற்க என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன? நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்டோர் முதலமைச்சர் விஜயை வரவேற்க தமிழ்நாடு இல்லத்திலே காத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். காவல்துறை மூத்த அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அனைவரும் குழுமியிருக்கிறார்கள். தமிழ்நாடு இல்லத்தில் உள்ள உள்ளுறை ஆணையர், தலைமை உள்ளுறை ஆணையர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் விஜய் இங்கே சேர இருக்கிறார். அவருக்கு பாதுகாப்பாக வரும் வாகனங்கள் ஆகியவற்றுடன் அவர் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு டெல்லி சாணக்கியபுரி வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்திலே அவரது வாகனம் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தை வந்தடையும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சாணக்கியபுரியில் பல்வேறு பகுதிகளிலே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு இல்லத்துக்கு அருகில் உள்ள சாலைகள் மூடப்பட்டு வாகன தணிக்கையிலே காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு காவல்துறையினர் மற்றும் டெல்லி காவல்துறையினர் ஒன்றாக இணைந்து இந்த பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல 100 காவல்துறை அதிகாரிகள் இந்த பணியிலே ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் விஜய்க்கு தமிழ்நாடு இல்லத்திலே அணிவகுப்பு மரியாதை அளிக்கவும் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஆயத்தமாக உள்ளனர். தற்போது முதல்வர் விஜயின் வாகனம் தமிழ்நாடு இல்லத்துக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். பலத்த பாதுகாப்புடன் முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு இல்லம் வந்தடைந்திருக்கிறார். பாதுகாப்பு அதிகாரிகள் கூட தற்போது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் தலைமை உள்ளுறை ஆணையர் ஜெயா அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார். பின்னர் தமிழ்நாடு அரசின் உள்துறை ஆணையர், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோரும் தமிழ்நாடு இல்லத்திலே முதலமைச்சர் விஜய்க்கு பலத்த வரவேற்பு அளித்தனர். மிகுந்த பரபரப்பான அரசியல் சூழலிலே விஜய் டெல்லி வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் தமிழ்நாடு காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட நின்று கொண்டிருக்கும் காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். டெல்லி திஹார் சிறையிலே பாதுகாப்பு பணியிலே தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் தற்போது முதலமைச்சர் நாம் இப்போது காட்சியிலே காண்பது அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கலாம். தற்போது தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு அணிவகுப்பு மரியாதை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கணபதி, நீங்க தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். ஹலோ கணபதி, இணைப்புல இருக்கீங்க. தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க பதிவு செய்யலாம். தற்போது அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்ட பிறகு தமிழ்நாடு இல்லத்துக்குள் சென்றிருக்கிறார். அவருடன் மூத்த அதிகாரிகள் இருக்கிறார்கள். தற்போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று நடக்கவிருக்கும் சந்திப்பு
அது தொடர்பான ஆலோசனை நடைபெற உள்ளது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்டோர் அந்த ஆலோசனையிலே ஈடுபட இருக்கிறார்கள். அந்த ஆலோசனையிலே இன்று முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் போது அவரிடம் எத்தகைய விவரங்களை அளிக்க வேண்டும், கோரிக்கை மனுக்கள் எவற்றையெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும், என்னென்ன முக்கிய விஷயங்களை வலியுறுத்த வேண்டும் என்பதெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது. அந்த விவாதத்துக்கு பிறகு மதிய உணவு இடைவேளை எனவும், மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்திப்பது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெறும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஆலோசனைகள் தொடர்பாக மூத்த அதிகாரிகள் முதலமைச்சர் விஜய்க்கு என்னென்ன விவரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட இருக்கிறது, தமிழ்நாடு அரசுக்கு நிலுவையில் உள்ள நிதி எவ்வளவு இருக்கிறது, அது தொடர்பான விவரங்கள் என்ன, அவற்றில் எந்தெந்த நிதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும்படி கோரிக்கை வைக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை வலியுறுத்த இருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சர் விஜய் எப்போதும் போலவே டெல்லி வந்தபோது கருப்பு கோட், வெள்ளை சட்டை, கருப்பு பேண்ட் அணிந்து வந்திருக்கிறார். பலத்த பாதுகாப்புக்கு இடையே அவர் தமிழ்நாடு இல்லம் வந்தடைந்து தற்போது அதிகாரிகளுடன் தமிழ்நாடு இல்லத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கே தற்போது மிகவும் முக்கியமான ஆலோசனைகள் நடைபெறுகின்றன. தலைமைச் செயலர் சாய்குமார் மற்றும் மூத்த அதிகாரிகள் பல்வேறு துறைகள் தொடர்பான முக்கிய கோரிக்கைகள் என்னெல்லாம் விவரங்கள் நிலுவையில் உள்ளன என்பதை குறித்து தமிழக முதல்வருக்கு தற்போது ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு மீனவர்கள் விவகாரம், அதாவது இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது, பிடிக்கப்படுவது போன்ற பல்வேறு அம்சங்கள், முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. அது குறித்தெல்லாம் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. முதல்வர் இங்கே வந்தது நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அவர் வந்த வாகனத்தின் எண் 0001 என்று இருக்கிறது. அத்தகைய சிறப்பு எண் கொண்ட ரேஞ்ச் ரோவர் வாகனத்தில் தான் முதலமைச்சர் டெல்லி விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாடு இல்லம் வரை பயணம் செய்தார். அவருடன் மூத்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகளும் பயணம் செய்து அவரை வரவேற்று அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்று பல்வேறு முக்கிய சந்திப்புகள் நடைபெற இருக்கின்றன. மிகவும் முக்கியமான சந்திப்பு சுமார் 4:30 மணி சுமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனையிலே தமிழ்நாடு அரசின் பல்வேறு கோரிக்கைகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கின்றன, புதிய கோரிக்கைகளும் இருக்கின்றன. அந்த கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சர் பிரதமருக்கு விளக்க இருக்கிறார். இது போன்ற முக்கிய பல்வேறு அம்சங்கள் இன்று ஒவ்வொரு சந்திப்பாக நடைபெற இருக்கும் நிலையில்தான் தற்போது முதலமைச்சர் விஜய் டெல்லியில் முதல் கட்டமாக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு வரும் வழியிலே தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். சாணக்கியபுரி பகுதியிலே பல்வேறு இடங்களிலே பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதே போல விமான நிலையத்திலிருந்து சாணக்கியபுரிக்கு வரும் வழியிலும் பேனர்கள் வைக்கப்பட்டு வரவேற்பு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. நாளை முதலமைச்சர் விஜய் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரை சந்திப்பார் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சென்று அங்கு திருவள்ளுவர் சிலையை திறப்பதற்கான முக்கிய திட்டமும் இருக்கிறது. ஆனால் முதல் கட்டமாக மிகவும் முக்கியமான சந்திப்பு பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு. அதே போல அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக சோனியா காந்தியுடன் சந்திப்பு அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த சந்திப்பு நடைபெறுவது இதுவரை இறுதி செய்யப்படவில்லை. ஆகவே அந்த சந்திப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. முதலமைச்சரின் இந்த பயணத்திலே அல்லாமல் அடுத்த பயணத்திலே சந்திப்பு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது எனவும் பல்வேறு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே பலத்த ஏற்பாடுகளுடன் முதலமைச்சர் விஜய் டெல்லி வந்தடைந்திருக்கிறார். தமிழ்நாடு இல்லத்திலே முக்கிய ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த ஏற்பாடுகளுக்கு பிறகு சுமார் 4 மணிக்கு முன்பாக அவர் இங்கிருந்து புறப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க பிரதமர் இல்லத்துக்கு செல்கிறார். முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றடைந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு முதலமைச்சர் விஜய்க்கு டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு இல்லத்திற்குள் சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.